இன்னைக்கு நம்ம கூட Hyundai Cretaல புதுசா லான்ச் ஆன கிங் அப்படிங்கிற ஒரு எடிஷன் தான் இருக்கு. ஸோ இந்த Cretaக்கு பார்த்தோம்னா ரீசெண்டா ஒரு கிங் எடிஷன் அண்ட் ஆல்சோ நைட் எடிஷன் அப்படின்னு ஒரு சில வேரியன்ட்ஸ் அப்டேட் கொடுத்திருந்தாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிங் லிமிடெட் அண்ட் கிங்லேயே நைட் எடிஷனுமே Hyundai Cretaல வந்துட்டு ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ Hyundai Creta நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்ல 1.2 மில்லியன் யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே போதும்னு நினைக்கிறேன் இந்த காரோட சக்ஸஸை பற்றி சொல்றதுக்கு. ஸோ அவ்வளோ ஒரு பாப்புலரான ஒரு கார் இது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ இந்த காரோட ஒரு டீட்டெயில்டான ஒக்கரான் ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க கோல்டன் ஹுண்டாய்க்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்களும் ஹுண்டாயில் அதை கார்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த Hyundai Creta கிங் எடிஷனோட கீ. ஸோ இதில் லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் காரை ஸ்டார்ட்டுமே பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிங் எடிஷன் அப்படின்னு பேர் வச்சதுக்கு காரணம் கூட இதோட சக்ஸஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்தலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் U2 CRDA இன்ஜின் இதை சொல்லுவாங்க. இது ஒரு 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின். இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 114 bhp அண்ட் 250 Nm ஆஃப் டார்க் அப்படிங்கிறது இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணும். நல்ல டிரைவபிளான ஒரு இன்ஜின் தான், மைலேஜும் நல்லாவே கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் கடை மெட்டீரியலுமே கொடுத்துருக்காங்க. இன்ஜினுமே நல்ல ரிஃபைண்டான இன்ஜின் தான். பேனட் நல்லா ஹெவியாகவே இருக்குது. அண்ட் இந்த வேரியன்ட் பார்த்தோன்னா டாப் அண்ட் SX ஆப்ஷனல் வேரியன்ட் தான் வரும். ஸோ அதாவது SX ஆப்ஷனல் வேரியன்ட்டுக்கு பதிலாக இப்போ வந்து கிங் எடிஷன் அப்படின்னு இந்த வேரியண்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ அதே பேராமெட்ரிக் கிரில் வந்துடுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. LED DRL அதாவது கனெக்டட் LED DRLுமே இந்த காரில் வந்துடுது. டாப் எண்டில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். அண்ட் இப்போ நான் ஹசார்ட் ஆன் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு LED இண்டிகேட்டர்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். இது வந்து நீங்கள் இண்டிகேட்டராக யூஸ் பண்ணிங்கன்னா சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸாகவும் ஒர்க் ஆகும். ஹெட்லாம்ப்ஸ் இதில் ஃபுல் LED ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி இருந்த மாதிரி ஒரு டிசைனில் தான் இருக்குது. ஸோ அதில் டிசைன் வைஸ் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏர் வெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஏரோடைனமிக்ஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த காரில் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் பார்க்கிங் கேமராவுமே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரேடாருமே வந்துடுது. எஸ், இந்த காரில் லெவல் 2 அடாஸுமே வந்துடும். ஸோ அதுக்கான கேமரா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்துடும். அண்ட் ஃப்ரண்ட் பம்பர் போர்ஷன் பார்த்தீங்கன்னாலும் சிமிலராக தான் இருக்குது. நல்ல ஒரு போல்டான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த ஸ்கிட் பிளேட்லாம் பார்க்குறதுக்கு நல்ல போல்டாகவே இருக்குது. 190 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் வந்துடும். ஸோ எஸ், ஃப்ரண்ட் டிசைன் மோரலில் சிமிலராக தான் இருக்குது. நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு டிசைன் அப்படின்னே சொல்லலாம். பார்க்குறதுக்கு நல்ல போல்டாகவே இருக்குது. சைட்லேருந்து பார்க்குறப்போ இங்கே மேஜராக சேஞ்ச் ஆகிற விஷயம் இந்த அலாய் வீல் தான். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஆல்கசாரோட அலாய் வீலை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு 215/55 or 18 இன்ச்சில் இந்த கிங் எடிஷனுக்கு அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 17 இன்ச்சில் தான் இருந்தது. இப்போ வந்து 18 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ரெட் கலர் பிரேக் கேலிப்பர்ஸ்லாம் வராது. அது நீங்கள் நைட் எடிஷன் எடுத்தீங்கன்னா ரெட் கலர் பிரேக் கேலிப்பர்ஸ் வந்து இந்த Hyundai Cretaல கொடுத்துட்றாங்க. பாடி கிளாடிங் காரை சுற்றி ரன் ஆகுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பாடி கிளாடிங் கீழே வந்துடுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா படில் லேம்புமே இந்த காரில் வந்துடும். அண்ட் 360 டிகிரி கேமராக்கான சைட் கேமரா அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓவர் எய்ம்ஸ் பாடி கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் LED இண்டிகேட்டர்ஸுமே வந்துடுது. அண்ட் டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் ரெக்வஸ்ட் சென்சரும் வந்துடும். ரியர் வீலுக்குமே இந்த Hyundai Creta கிங் எடிஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் அப்படிங்கிறது வந்துடுது. 4 டோர் ஹேண்டிலுமே க்ரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் Hyundai காஸ்ட் பண்ணி பண்ண மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு மேஜராக சேஞ்ச் ஆகுறதே அந்த அலாய் வீல் தான். 18 இன்ச் கொடுத்துருக்கிறது வந்து உண்மையிலே நல்ல விஷயம். இது அல்கசாரில் வந்துட்டு 18 இன்ச் வரும். இதில் வந்து 17 இன்ச் தான் இருந்தது. இப்போ வந்து 18 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ இது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஸோ அதனால் ஆட்டோ அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே வந்துடுது. இந்த Hyundai Creta பார்த்தோம்னா அதாவது டீசலில் 6 ஸ்பீட் மேனுவல் ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் ஆப்ஷனோட கொடுக்குறாங்க. பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் MPI பெட்ரோல் இன்ஜின் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் ஒரு 6 ஸ்பீட் IVT கியர் பாக்ஸோட வரும். ஸோ இப்போ நான் காரை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன், அதனால் ஓவர் எய்ம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. அது கீ வந்து சென்ஸ் பண்ணும். மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில்ஸுமே இந்த காரில் வந்துடுது. ஒரு சில்வர் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பனாராமிக் சன்ரூஃப் இந்த வேரியண்ட்டில் வந்துடும். ஷார்க் ஹேண்ட்னா ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சேம் அந்த ஒரு கிரே கலர் ட்ரீட்மெண்ட்டுமே வந்துடுது. ஸ்பாய்லருமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ரியர் ஆங்கிள் இங்கேயுமே கனெக்டட் LED டெய்லாம் செட்டப் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வரும். பட் இப்போ நான் ஹசார்ட் ஆன் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து நார்மலாகவே ஒர்க் ஆகுது. Hyundai லோகோ சென்டரில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா வாஷர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே வந்துடும். ஹை மோட்டர் ஸ்டாப் லேம்ப் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்பாய்லர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் வந்து அடிஷனலாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிங் அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே இந்த வேரியண்ட்டுக்கு ஸ்பெஷலாக வருது. ரியலில் 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்பில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழேயுமே அந்த ஸ்கிட் பிளேட் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே அந்த போல்டான லுக் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு 433 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் வந்துடும். ஸோ நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் தான். அண்ட் யூசபிளான பூட்டும் கூட. ஏன்னா நீங்கள் பூட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு அடிஷ்னல் பூட் ஸ்பேஸ் வேணும்னா 60/40 ரேஷியோவில் அந்த சீட்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒரு பார்சல் ட்ரே வந்துடுது. இதுக்கு கீழே ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தோன்னா 215/60 or 17 இன்ச்சில் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க.
ஸோ எஸ் அட்லீஸ்ட் ஸ்பேர் வீலாச்சும் கொடுக்குறாங்க. இப்போலாம் சில பிராண்ட் வந்துட்டு ஸ்பேர் வீலே கட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ வந்து இந்த காரோட இன்டீரியர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டைமென்ஷன்ஸ்லாம் எதுவுமே சேஞ்ச் கிடையாது. சேம் 4.3 மீட்டர்ஸ் அண்ட் 2610 mm ஆஃப் வீல் பேஸ் வந்து இந்த காரில் வந்துடும். 50 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த காரில் வந்துடும். மைலேஜ் அப்படின்னு பேசுகிறப்போ உங்களுக்கு நிவேர் அரௌண்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே இந்த கார் கிட்ட இருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் டீசல் ஆப்வியஸ்லி நல்ல ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக தான் இந்த கார் இருக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் மட்டும் நீங்கள் கம்மியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் நல்ல ரிலேபிளான கியர் பாக்ஸ், ஆனால் மைலேஜ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. 1 or 2 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் கம்மியாகும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரோ ஸ்பேஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக கார் லாக் ஆயிடுச்சு. நீங்கள் இன்டீரியரில் பார்க்குறப்போ இங்கேயுமே அந்த பிளாக் அண்ட் கிரே காம்பினேஷன் தான் போயிருக்காங்க. போஸ் சவுண்ட் சிஸ்டம் அதுக்கான பேஜிங்குமே இந்த இடத்துல வந்துருது. ரியர் சன்ஷேடுமே இதில் இன்டெகிரேட்டடாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக தான் இருக்குது. 1 லிட்டர் பாட்டிலாம் ஈஸியாக வைக்கலாம். இந்த இடத்துல ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இந்த இடத்துல கிங் அப்படின்னு ஏதாவது பேஜிங் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குஷன் ஆட் பண்ணியிருக்காங்க ஹெட்ரஸ் கிட்ட. இது கம்ஃபர்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். வாவ், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்தப்புறம் லெக்ரூம் நீரும் ஓகே தான், நல்ல ஒரு லெக்ரூம் நீரும் கிடைக்குது. அண்ட் அண்டர் தை சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட் இந்த காரில் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஹெட்ரூம் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8", நல்ல ஒரு அடிக்வேட்டான ஹெட்ரூம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சென்டர் பேசஞ்சருக்கு உட்காரது கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா உட்காரலாம். கேபின் கொஞ்சம் வைடாக தான் இருக்குது, 3 பேருமே உட்காரலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிரான்ஸ்மிஷன் டனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சென்டர் பேசஞ்சர் பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. பட் சீட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல எந்த ஒரு பல்ஜ் போர்ஷனுமே இல்லை. அதனால் சென்டரில் உட்காரவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த கார் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். சென்டர் ஹெட்ரஸ் மட்டும் கிடையாது, 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. Creta is always a spacious கார் தான். இது வந்துட்டு பெருசாக நம்ம குறை சொல்கிற மாதிரிலாம் ஸ்பேஸ் இருக்காது. அடிஷ்னலாக இப்போ இந்த கிங் எடிஷனில் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல இந்த ட்ரே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் அல்கசாரில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே ட்ரே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேப்லெட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே அது வந்துட்டு வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் ரியர் ஏசிவன்ஸ் வந்துடுது. 2 Type-C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் தனியாக வந்துடுது. ஆம்ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீட்டை நம்ம ரிக்ளைனுமே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ 60/40 மோடில் இது வந்துட்டு ரிக்ளைன் ஆகுது. ஒரு 2 ஸ்டெப் ரிக்ளைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குஷனில் பார்த்தீங்கன்னா Creta அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே வந்துடுது. ஸோ ரியரில் வந்துட்டு 2 சைடுமே அந்த சன்ஷேட் கொடுத்துருக்காங்க. பேனராமிக் சன்ரூஃப் இந்த காரில் வந்துடுது. நான் ஃப்ரண்ட்டில் போகிறப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லாவே இருக்குது. இந்த ரிக்ளைன் ஆங்கிள் நல்லா இருக்குது. உட்காரத்துக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல சின்ன பேட்டர்ன்ஸ் எல்லாமே வருது. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் ஆங்கர்ஸுமே இந்த காருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே ரூஃப் லைனிங்லாம் பார்த்தீங்கன்னா சேம் அதே கிரே கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த Creta கிங் எடிஷனோட டேஷ்போர்ட். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ ரெக்வஸ்ட் சென்சர் அப்படின்னு பார்க்குறப்போ டிரைவருக்கு மட்டும் ரெக்வஸ்ட் சென்சர் வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டருக்கான சிம்பிளுமே இந்த ஓஆர்எம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு இந்த டிரைவர் ஆஸ் வெல் அஸ் பேசஞ்சர் 2 பேருக்குமே எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் டிரைவருக்கு மெமரி ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 people செட்டிங் வரைக்கும் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், 1 touch அப் அண்ட் டவுன் ஃபார் த டிரைவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாக்கிங் அண்ட் லாக்கிங்கான பட்டன், ஓஆர்எம்ஸ்க்கான பட்டன் எல்லாமே இந்த இடத்துல வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது ரியர்லையுமே இருந்தது. அண்ட் ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன், ஆட்டோ ஸ்டார்ட்ஸ்க்கான பட்டன் வந்துடுது. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சருக்கான பட்டன், ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டுமே வந்துடுது. ஸோ நீங்கள் வேணால் அதாவது ப்ளேஸ் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்க வேரியன்ட் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். இதில் ஒரு 6 speed டார்க் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. டீசல் வேரியன்ட் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வாவ், ரொம்ப 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 ரிஃபைன்டு. ஸோ ரொம்ப ஸ்மூத்தான ஒரு இன்ஜின் தான் இது. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தோன்னா ரீச் ஆஸ் வெல் அஸ் ரிக் 2 ஃபங்க்ஷனுமே வந்துடும். ஸோ எஸ், அண்ட் இது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால பேடல் ஷிஃப்டர்ஸுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைடுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்துடுது. ஸ்டியரிங் வீலில் பார்த்தோம்னா ஒரு லெதர் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. எஸ், லெதர் ராப்டு ஸ்டியரிங் வீல் தான் இது. இதில் வந்துட்டு ரைட் சைடில் அந்த அடாஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மீடியாஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. இதுலேயுமே இந்த பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் ஆக்சுவலாக ரொம்ப லைட்டு தான். ஸோ ரொம்ப ரொம்ப எஃபர்ட்லெஸ். நம்ம டிரைவ் ரிவ்யூ இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி Creta டீசலோட ஒரு டீட்டெயிலான டிரைவ் ரிவ்யூமே பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்போ அதில் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துடுது. ஆக்சுவலாக 2 10.25 inch டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதோட தீம் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அடாஸ்க்கான இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த டிரைவ் இன்ஃபோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிப் பி அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்துடுது. காம்பஸ் அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமே இந்த காரில் வந்துடும்.
இது வந்துட்டு யூரியா லெவல், இது டீசல் அப்படிங்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷனுமே இதில் வந்துருது. அண்ட் இன்னொரு அடிஷனல் ஃபீச்சர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இண்டிகேட்டர் எந்த சைடு ஆன் பண்ணாலும் அதோட வியூ வந்துட்டு உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வரும். ஸோ சப்போஸ் நீங்கள் லெஃப்ட் சைட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் வியூமே வரும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் சிட்டி டிராஃபிக்கில் டிரைவ் பண்ணுறப்போ அந்த பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதோட பேர் கூட பிளைண்ட் ஸ்பாட் கேமரா தான். ட்ரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைவ் மோடுக்கு ஏற்ற மாதிரி இந்த தீம் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இது ஸ்போர்ட் மோட், இது இக்கோ மோட் அண்ட் இது நார்மல் மோட். ஸோ இக்கோ மோடில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஒரு ப்ளூ கலர் பேக்லைட்டில் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் ஃபுல்லாக டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் டாக்கோமீட்டர் வந்துடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஹியூண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களோட டச் ஸ்க்ரீன்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த கிளஸ்டர் இதெல்லாமே ரொம்ப ஆப்டிமைஸ்டாக இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் இதில் வந்துட்டு பெருசாக பிரச்சனையே வராது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் வச்சிருக்க கஸ்டமர்ஸே கூட இதில் வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அந்தளவுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஆப்டிமைஸ் பண்ணி தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் ஆல்சோ டச் ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக ஹியூண்டைக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். ஸோ உண்மையிலேயே வெல் டன் ஹியூண்டை. இந்த டச் ஸ்க்ரீன் அண்ட் ஆல்சோ இந்த கிளஸ்டர் விஷயத்தெல்லாம் உங்களை அடிச்சிக்கவே முடியாது. அண்ட் இது தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ட்ராக்ஷன் மோட்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால ட்ராக்ஷன் மோட்ஸ் வந்துடுது. இதில் ஸ்னோ, மட் அண்ட் சாண்ட் அப்படிங்கிற 3 ட்ராக்ஷன் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தீம் சேஞ்ச் ஆகாது. ட்ரைவ் மோடில் மட்டும்தான் தீம் சேஞ்ச் ஆகும். ஃபியூல் மீட்டர் பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் மீட்டர் இந்த இடத்துல வந்துடுது. ஸோ தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் இல்லை அப்படின்னு நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஹியூண்டை ஒரு டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாங்கிள் வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஒரு 4500 rupees எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே ஒயர்லெஸ்ஸாக வந்துட்டு இந்த டச் ஸ்க்ரீனில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். நார்மலாக வந்துட்டு நீங்கள் ஒயர் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ப்ளூ லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்துடுது. இது ஒரு 3 years ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனோட கொடுத்துட்றாங்க. அண்ட் இது தவிர மேப், நேவிகேஷன், ஃபோன் ப்ரொஜெக்ஷன் அண்ட் வாய்ஸ் மெமோ இந்த மாதிரி ஹியூண்டை கார்ஸில் பார்க்குற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. அதான் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜியோ சாவனுமே வந்துடுது. ஸோ வேணால் நீங்கள் அதை கூட கனெக்ட் பண்ணி சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் சவுண்ட் சிஸ்டம் உண்மையிலேயே ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம் தான். அதை பற்றி பெருசாக குறை சொல்கிறதுக்குலாம் இல்லை. நம்ம என்ன இப்போ ஏதாவது சாங் ப்ளே பண்ணி பார்க்கலாம். சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. எவ்வளோ சவுண்ட் வச்சாலும் அந்த சவுண்ட் வந்துட்டு ரொம்ப கிளியராக குவாலிட்டி வந்துட்டு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. இது எல்லாமே டச் கண்ட்ரோல் தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு சில டச்சஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியோ, மீடியா, நேவிகேஷன், மேப் அதுக்கான டைரெக்டாக போகிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் கீ மாதிரி கொடுத்துருக்காங்க. டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்க்கு டெடிகேட்டாக ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். ஆனால் ஒவ்வொரு டைமும் வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டச் ஸ்க்ரீனில் போயிட்டு தேடிட்டு இருக்க முடியாது. ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு டைப் ஏ, ஒரு டைப் சி அண்ட் ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே தனியாக அந்த இடத்துல வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா டிரைவ் அண்ட் ட்ராக்ஷன் மோட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த ரோட்டரி நாப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், 6 speed டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் இந்த காரில் வந்துடும். இதில் பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட் மோடுமே கொடுத்துருக்காங்க. ட்ரிப்ட்ரானிக் ஃபங்க்ஷன் மூலியமாகவும் இந்த கியர் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம இந்த பேடல் ஷிஃப்டர் மூலியமாகவும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் பார்க்கிங், பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்துடுது. ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே வென்டிலேஷன் ஃபங்க்ஷனும் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 360 degree பார்க்கிங் கேமரா ஆன் பண்ணுறதுக்காக டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் வந்துடுது. நம்ம டிரைவ் இப்போ கூட ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடியில் சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட்டிங்குமே உங்களுக்கு க்ளோ ஆகிட்டு இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. க்ளோ பாக்ஸ், ஒரு கூல்டு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குது. ஸோ டேஷ்போர்ட் உண்மையிலேயே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு டீசெண்டாக நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு அந்த பாஸ் மோட் ஃபங்க்ஷனுமே வந்துடுது. ஸோ இது மூலியமாகவும் நம்ம இந்த சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சீட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ரௌன் கலர் பைப்பிங் கொடுத்துருக்காங்க. சீட்டோட அந்த சைட் போல்ஸ்டர்ஸ் எல்லாமே நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ டிரைவர் சீட், பேசஞ்சர் சீட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்காரத்துக்கு. ஆட்டோ டிமிங் IRVM இந்த வேரியண்ட்டில் வந்துடும். ப்ளூ லிங்க், SOS அதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேபின் லேம்ப்ஸ் LEDயில் வந்துடுது. சன்கிளாஸ் ஹோல்டருமே இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு டேஷ் கேமுமே கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து இந்த கிங் எடிஷனில் அடிஷனலாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய பேனராமிக் சன்ரூஃப் இந்த காரில் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. நல்ல ஏரியான ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலி இந்த ஹியூண்டை கிரெட்டா கிங் எடிஷனோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.71 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. இதுவே ஆன் ரோட்னு வரப்போ 24.82 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. ஸோ
ஸோ இதுக்கு முன்னாடி அந்த பழைய ஜிஎஸ்டி ரிவிஷனுக்கு முன்னாடி இருந்த ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 26 lakhs பக்கமாக வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1,20,000 பக்கமாக அந்த ப்ரைஸ் வந்துட்டு ரிடக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆல்ரெடி நல்ல ஒரு கொடுக்குற காசுக்கு ஒரு வர்த்தான ஒரு கார் தான். பட் இப்போ வந்துட்டு இன்னுமே நல்ல ஒரு ஆப்ஷனாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஹியூண்டை கிரெட்டா. ஸோ இதுதான் கைஸ் இந்த ஹியூண்டை கிரெட்டா கிங் எடிஷனோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஹியூண்டை கிரெட்டா கிங் எடிஷன் பற்றி உங்களோட தோச்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.